ப்ளூ பீட்டல் அந்த மூவி நிறைய பேர் பார்த்துருப்பே, நிறைய பேர் பார்க்காம அவாய்ட் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காரணம் டிசிஇயு அந்த சாகாவே முடிகிற சமயத்துல இந்த மூவி வந்துச்சு. பட் நம்ம ஜேம்ஸ் கன்னா அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மூவி டிசியுக்குள்ள வரக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு, டிசியோட முதல் படமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதனாலேயே ஜேம்ஸ் கன் மேல இருந்த கோவத்தினாலையும், இதுக்கப்புறம் ஹென்ரி கேவில் அந்த யூனிவர்ஸ் வரப்போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கோவத்திலையும் அந்த படத்தை நிறைய பேர் ஒதுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் பார்த்துருந்தாலும் அந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ரன் ஆச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபேமிலி ட்ராமா மாதிரி கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த குறையுமே சொல்ல முடியாது அந்த படத்தில். அந்த அளவுக்கு ஒரு மிடில் ரேஞ்சான ஒரு மூவியாகவே கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம ஜேம்ஸ் கன் அந்த படத்தை பற்றி எங்கேயுமே அட்ரஸ் பண்ணவே இல்லை. அது டிசியூக்குள்ளே தான் வருதா இல்லையாங்கிறத இது வரைக்கும் எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணாமல் வச்சிருந்தாரு. பட் இப்போதைக்கு ஒரு இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ப்ளூ பீட்டர் பர்ஃபெக்டாக டிசியூக்குள்ளே செட் ஆகிறதுக்கான ஒரு கதையாக தான் இருக்குது, அதை நாங்கள் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரக்கான வழியில் தான் இருப்போம், ஃபியூச்சரில் அந்த படம் டிசியூக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. பட் கண்டிப்பாக டிசியூக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லலை, எந்த இடத்துலையுமே வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. டிசியூக்குள்ளே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த ப்ளூ பீட்டில் டிசிக்குள்ளே கொண்டு வரக்கான வாய்ப்பு நிறையா இருக்குன்னு தான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் என்னைய பொறுத்த வரைக்கும் ப்ளூ பீட்டல் மாதிரி ஒரு புது கேரக்டரை டிசிக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த டிசியுக்கும் உள்ள வித்தியாசமே நிறையா பேருக்கு தெரிய வரும். ஸோ ஜேம்ஸ் கன் அந்த மைண்டில் வச்சு கண்டிப்பாக இந்த படத்தை டிசிக்குள்ளே கொண்டு வருவார்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த படம் டிசிக்குள்ளே வந்தால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.